வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சிசெட் சீரீஸ்ல வந்து என்ன பார்ட் 3 ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வந்து என்ன அப்லோட் பண்ணிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்ல வந்து என்னன்னா 42ல இருந்து 59 வரைக்கும் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து டீ கோட் பண்ணிருக்கோம், இன்க்ளூடிங் வந்து காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து என்ன பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 42 அண்ட் 43 வந்து என்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்க. சரி என்ன பண்ணுங்கன்னா இந்த பேசேஜ் 2 வந்து என்ன அப்படியே பாஸ் பண்ணிட்டு வந்து ரீட் பண்ணுங்க. சரிங்களா? நான் ஏன் உங்களை ரீட் பண்ண சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் ஒவ்வொரு இதாக ரீட் பண்ணிட்டு இருந்தேன்னா அது டைம் டேக்கனா இருக்கும் அண்ட் ஆல்சோ போரிங்கா இருக்கும். சரிங்களா? அதனால என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணிட்டு இந்த பேசேஜ் 2 வந்து ரீட் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் 42 வந்து ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் பண்ணும்போது வந்து ஒரு ஆன்சர் வரல அதையும் வந்து என்ன நம்ம சால்வ் பண்ணும்போது வந்து ஈக்குவேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துச்சுன்னா ஃபைன், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேசேஜ் வந்து என்னன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி இப்ப நீங்க வாசிச்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நான் நம்புறேன். இப்ப கொஸ்டின் நம்பர் 42 வந்து என்ன சால்வ் பண்ணுவோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு த பேசேஜ் which of the following statement are most likely to be the true as a reason for வந்து மேனோட மிசரிஸ். ஸோ 42 கொஸ்டின்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா ஏன் மேனோட மிசரிக்கு வந்து என்ன எது காரணம் அப்படின்னு வந்து என்ன கேட்கறாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the poor economic வந்து என்ன சோசியல் கண்டிஷன்ஸ் ப்ரிவைலிங் இன் த சொசைட்டி. அதாவது ஒரு எக்கானமிக் அண்ட் சோசியல் கண்டிஷனை பத்தி இந்த பேசேஜ்ல எங்கேயுமே வந்து என்ன சொல்லல, அதுவும் மிசரிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு வந்து என்ன கண்டிப்பாவே சொல்லல. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிஃப்யூசல் ஆன் த பார்ட் ஆஃப் மேன் டு சேஞ்ச் ஹிஸ் கேரக்டர், அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அதாவது இந்த பேசேஜோட எண்டில் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம கிட்ட வந்து என்ன பிசிக்கல் ஆர் மெட்டீரியல் வந்து என்னன்னா வெல்த் இருந்தாலுமே அது பத்தாது அன்லெஸ் வந்து என்ன ஹியூமனோட சரி போறோம்னா மேனோட கேரக்டர் வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து என்ன ரீசன் வந்து ரிஃப்யூசல் அந்த பார்ட் ஆஃப் த மேன் டு சேஞ்ச் ஹிஸ் கேரக்டர், இதுதான் வந்து என்னன்னா மேனோட மிஸ்டரிக்கு காரணம். ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேரக்டர் வந்து என்ன சேஞ்ச் பண்ணல அதனாலதான் சொல்றாங்க. ஸோ அதனால இது ஹோல்ட் பண்ணலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஆப்சன்ஸ் ஆஃப் பிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் ஹெல்ப் ஃப்ரம் ஹிஸ் சொசைட்டி. அதாவது இந்த பேசேஜ்ல ஸ்டார்டிங்லேயே வந்து தி மிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் கேனாட் பி கியூர்ட் பை த பிசிக்கல் ஹெல்ப் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன மீனிங்னா தேர் இஸ் அ பிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் ஹெல்ப் இருக்கு, பட் இருந்தாலும் அதுவே வந்து பத்தல அப்படிதான் வந்து சொல்றாங்க. ஸோ ஆப்சன்ஸ்லாம் இது கிடையாது, அதனால இது வந்து இன்கரெக்ட். சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எவர் இன்க்ரீசிங் பிசிக்கல் நீட்ஸ் டியூ டு வந்து சேஞ்சிங் வந்து சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்க ஃபோர்த்ல வந்து என்ன சோசியல் ஸ்ட்ரக்சரை பத்தி வந்து என்ன எங்கேயுமே இந்த பேசேஜ்ல மென்ஷன் பண்ணல, அதனால அது வந்து ஃபோர்த்துமே வந்து இன்கரெக்ட். ஆப்ஷன் டைரக்டா சொல்லலாம் செகண்ட் தான் வந்து என்ன மோஸ்ட் அப்ரோப்ரியேட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 43 வித் ரெஃபரன்ஸ் டு த பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் வந்து என்ன ஹேவ் பீன் மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 43 இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன அப்படின்னா அசம்ஷன் ரிலேட்டடா வந்து என்ன கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அசம்ஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜ்ல எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்டைம்ஸ் இந்த ஆதர் வந்து என்ன சொன்னதும் இருக்கலாம், அது சொல்லாததுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் ஃபியூச்சர்ல வந்து இருக்கிற மாதிரி எடுத்து தான் வந்து என்ன ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? சரி இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா பார்த்தலாம். The author give primary importance to the physical and material help in eradicating humanoid misery. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த ஆதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தனா இந்த பேசேஜ் படிக்கும் போது அதெல்லாம் பத்தலடா, பிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் ஹெல்த் எதுவுமே பத்தல, மேனோட ஹியூமன் கேரக்டர் சேஞ்ச் பண்ணாதான் வந்து என்ன ஹியூமனோட மிசரி போகும் அப்படின்னு சொல்ல வர. அப்ப ஹீஸ் நாட் கிவிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் டுவர்ட்ஸ் வந்துன்னா அது. சரிங்களா? அப்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அவர் அதுக்கு கொடுக்கல, அதனால அசம்ஷன் இது வராது. சரிங்களா? சேரிட்டபிள் ஹோம்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ட்ரா கேன் ரிமூவ் வந்து ஹியூமன் மிசரி டு த கிரேட்டர் எக்ஸ்டென்ட். இங்கே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பேசேஜ் படிக்கும்போது வந்து என்னன்னா then alone misery sees in the world we may convert every house in the country into charitable asylum, we may fill the land with a hospital, but ஹியூமனோட மிசரி வில் கண்டினியூ அன்டில் ஹியூமனோட மேனோட கேரக்டர் வந்து சேஞ்ச். அப்ப என்ன மீனிங்னா என்னதான் நீங்க சேரிட்டபிள் ஹோம் ஹாஸ்பிட்டல் இருந்தாலுமே ஹியூமன் மிசரியை வந்து சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால வந்து இதை நம்ம அசம்ஷனா வந்து எடுக்க முடியாது. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்ஸுக்கு வந்து வராது. அப்ப ஆன்சர் வந்து என்ன நெய்தர் ஒன் நாட் டூ. சரிங்களா? எது அதாவது விச் ஆஃப் த அசம்ஷன்ஸ் வேலிட் தான் கேட்டிருக்கேன், ரெண்டுமே வந்து என்ன இன்கரெக்ட். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 44 இந்த ஃபாலோயிங் ஃபிகர் 1 2 3 4. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா வாட் இஸ் த ஃபிஃப்த் ஸ்டேஜ், அஞ்சாவது ஸ்டேஜ்ல வர ஃபிகர் என்ன அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ண சொல்லலாம். சரி இதுல நல்லா பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்களேன்,
இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதுக்கப்புறம் செகண்ட் என்ன ட்ரையாங்கிளா அப்படியே இது வந்து என்ன கீழே வருது. இந்த ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வருது, அதுக்கப்புறம் இங்க வருது. அப்ப கண்டிப்பா எங்க வரணும், அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இந்த இடத்துல தான் வந்து ட்ரையாங்கிள் வரணும் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல ட்ரையாங்கிள் வரணும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டார் போட்ட ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, சன் நெட்வொர்க் மாதிரி. ஸோ இந்த நெட்வொர்க் அதாவது இந்த சிம்பிள் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சிம்பிள் இங்க மாறுது சரிங்களா. அப்ப இங்க வந்துருச்சு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இங்க இருந்த சிம்பிள் வந்து என்ன இங்க வந்துருச்சு. அடுத்து வந்து என்ன இந்த மேல போயிருச்சு. அப்ப டைரக்ஷன் இங்க இருந்து வந்துச்சுன்னா மேல அடுத்த இடத்துக்கு எங்க போகும், இந்த இடத்துல வரும் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல தான் டைரக்ஷன் வரும். அப்ப சோ இதுல இருக்கிற ஆப்ஷன் இது மட்டும் தான் வந்து என்ன கரெக்டா இருக்கு சரிங்களா. அதனால டைரக்டா சொல்லிதான் இதான் வந்து ஆன்சர். இதான் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் மைண்ட் கால்குலேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் போட்டுருக்கோம் சரியா. ஸோ 44th வந்து சால்வ் பண்ணியாச்சு. சரி, கொஸ்டின் நம்பர் 45 நம்மளுக்கு ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துட்டு வந்து என்னன்னா ஆன்சர் ஃபிகர், அதாவது 5th என்ன ஃபிகர் வரும் அப்படின்னு வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி இது பார்ப்போமே. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுல ஆரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, உள்ள நடுவுல ஒரு ஆரோ மார்க். அதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கு, அப்புறம் மேல ஒரு ஆரோ மார்க், கீழே ஒரு ஆரோ மார்க், மேல ஒரு ஆரோ மார்க். அடுத்து வருது கண்டிப்பா என்ன இருக்குன்னா கீழே தான் வரணும் சரிங்களா. அப்ப ஆரோ மார்க் கீழே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அப்ப இது வராது, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுதான் வரணும்னு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரி, அடுத்து என்ன பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது, அதாவது இந்த கம்ப்ளீட் பிக்சர் இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் வந்து இந்த மேல ரவுண்டா இருக்கிற சர்க்கிள், இது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சைடு அதாவது கிளாக் வைஸ்ல வந்து என்ன 120 டிகிரி வந்து ரொட்டேட் பண்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இதை வந்து என்ன 120 டிகிரி கிளாக் வைஸ்ல வந்து ரொட்டேட் பண்றாங்க. தேர்ட் ஃபிகர் 120 டிகிரி வந்து என்ன கிளாக் வைஸ். அப்போ ஃபோர்த் ஃபிகர் 120 டிகிரி ஃபர்ஸ்டோடதும் அதே பேட்டர்ல வந்து என்ன சேஞ்ச் ஆகும். சரி, அப்ப என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தா இதோட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வரும் ரைட்டா. ஸோ அப்ப கீழே வரும், அதே மாதிரி வந்து என்னன்னா இந்த இடத்துல சர்க்கிள் வந்து இந்த மாதிரி வரும். அப்ப ஆன்சர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ ஆன்சர் ஃபிகர் வந்து சி தான் வந்து என்ன கரெக்ட் சரிங்களா. ஆன்சர் வந்து என்ன சி. 46 வந்து என்ன பார்ப்போம். ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துருக்கேன், ஆன்சர் ஃபிகர் இது கொஞ்சம் ட்ரிக்கியானது இருக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கும் சரிங்களா. இதுல என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த லாஸ்ட்ல இருக்கிற அந்த எல் ஷேப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த எல் ஷேப் நல்லா பாருங்க. இந்த எல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் சைட்ல இருக்கு இந்த எல். இது அப்படியே வந்து என்ன அப்படின்னா அடுத்த இதுல வந்து என்னன்னா லெஃப்ட் சைடு வந்து என்ன போயிட்டே இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து ரைட் சைட்ல இருக்கு இந்த எல். இந்த இதுல வந்து என்ன அடுத்து பாருங்களேன், இந்த இருக்கிற எல் வந்து நடுவுல வருது. அப்ப என்ன மீனிங்னா லெஃப்ட் நோக்கி வந்து நகர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. அந்த எல் வந்து என்ன எங்க வந்துருச்சு, லெஃப்டோட எண்டுக்கு வந்துருச்சு. எப்போ ஒரு லெஃப்டோட எண்டுக்கு வருதோ அப்ப என்ன ஆகும்னா அப்படியே வந்து ரைட் எண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் சரிங்களா. இப்ப இந்த லெஃப்ட் எண்டுக்கு வந்ததுனால ரைட் எண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஆனா ரைட் எண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்வெர்டடா போகும் சரிங்களா. சோ நான் புரியும் நினைக்கிறேன். அங்க போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எல் வந்து என்னன்னா இந்த லாஸ்ட் எண்டு லெஃப்டோட அதாவது ரைட் எண்ட் இருக்கு, இதுல லெஃப்ட் நோக்கி போகணும் அப்படின்னா செகண்ட் இதுல வந்து லெஃப்ட் நடுவுல வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்து இந்த லெஃப்டோட எண்டு சைடு வந்துருச்சு. எப்ப லெஃப்டோட எண்டுக்கு வந்துருச்சோ அப்ப என்ன பண்ணணும்னா ரைட்டோட எண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும் சரிங்களா. ரைட்டுக்கோட எண்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இன்வெர்டடா போகும். அப்ப இது இன்வெர்டர்னா எப்படி வரணும், சோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வரணும். சரி, இதான் வந்து என்ன இன்வெர்டர் ரைட்டா. சரி, இதே இது வந்து என்னன்னா அடுத்ததுன்னு பாருங்களேன். அந்த நடுவுல இருக்கு வந்து ஆரோ மார்க் இருக்குல்ல. சோ இது என்ன ஆகும்னா நடுவுல இருக்கு கண்டிப்பா என்ன எதை நோக்கி போகும், லெஃப்ட் சைடு நோக்கி போகும். சோ இந்த லெஃப்ட் சைடு நோக்கி போகும்போது வந்து சேம் அதே பேட்டர்ன் தான் வந்து போகுது சரிங்களா. இப்ப லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு. லெஃப்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே வந்து என்னன்னா ரைட்டோட எண்டுக்கு வந்து போகும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா ரைட் எண்டுக்கு வந்து அப்படியே வந்து இதாகும். ஸோ இன்வெர்டடா போகும் சரிங்க. அப்ப இங்க இருக்கிறது அப்படியே ரைட் எண்டுக்கு போகும்போது இன்வெர்டடா மாறிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த ரைட் எண்ட்ல இருந்து அப்படியே லெஃப்ட் நோக்கி போகும்போது அதே பேட்டர்ல வந்து அப்படியே மாறும். அப்ப இங்க இருந்து வரது என்ன ஆகும், நடுவுக்கு வந்துருச்சு. இப்ப நடுவுல இருந்து வராது வந்து இந்த லாஸ்ட் எண்டுக்கு இந்த டைரக்ஷன் வரும் சரிங்களா. இந்த லாஸ்ட் எண்டுக்கு டைரக்ஷன் வரும்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த ஃபிஃப்த்தோட இது இருக்கு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இதே டைரக்ஷன்ல லெஃப்ட் நோக்கி போகும். லெஃப்ட் நோக்கி போகும்போது இந்த நடுவுல வந்து இந்த பேட்டர்ன் வரும் சரிங்களா. சோ அவ்வளவுதான், இந்த பேட்டர்ன்ல வந்து வரும்போது இந்த இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். சோ இதுல வந்து எது கரெக்டா இருக்குன்னு பாருங்களேன். சோ பி தான் வந்து என்ன கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 46க்கு வந்து என்னன்னா பி சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 47 கன்சிடர் ஃபாலோயிங் வந்து என்ன டயக்ராம். எக்ஸ்மேன் வந்து ஒர்க்கிங் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் டு அ சர்டன் ஜாப் இன் ஒய் டேஸ் சரிங்களா. அப்ப எக்ஸ்மேன் ஒய் டேஸ் சொல்லிட்டாங்க. விச் ஒன் ஆஃப் தீஸ் டயக்ராம் ஷோ த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டயக்ராம் ஒன்ன வந்து என்னன்னா பாருங்களேன். சோ இது ஏன் வந்து தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் ஜீரோ மண் எடுத்தாலுமே என்ன ஆகுதுன்னா இது வந்து தொடுது சரிங்களா. இதுல வந்து டச் ஆயிருக்கு. அப்ப என்ன மீன்னா நான் ஜீரோ மண் எடுத்தா ஆனா ஆக்சுவலா என்ன இருக்கணும், ஜீரோ மண் ஒரு ஆளுமே வந்து வேலை பண்ணலாம், எக்ஸ் எந்த ஒரு டேயுமே வந்து என்ன நடந்திருக்காதுல. அப்ப 0 டேஸ் தானே இருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், சம் டேஸை வந்து கொடுத்துட்டான். அதனால இந்த டயக்ராம் ஒன்று வந்து இன்கரெக்ட் சரிங்களா. இப்ப டயக்ராம் 2 பாருங்களேன். ஸோ டயக்ராம் 2ல போடும்போது நான் இப்ப இதை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன். இப்ப மென்னை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த இடத்துல மென் வந்து இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகணும், டேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்டா வருது. அப்ப மென் இன்க்ரீஸ் ஆகும்போது டேயும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே இருக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துலயாவது நம்ம வேலை பார்க்கும்போது அதிகமான மென்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், டேஸ் வந்து கம்மியாகும்ல.
கண்டிப்பா அதானே. ஒரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு சிவில் ஒர்க்குக்காக இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கூட போறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப அதிகமான ஆள கொண்டு வந்து ஒர்க் பண்ணும்போது 30 நாள்ல முடிக்க வேண்டியது 20 நாள்ல வந்து முடிச்சுருவோம் சரிங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான மென் வரும்போது டேஸ் வந்து கம்மியாகும். அப்ப இதுல வந்து என்ன தப்பா குடுத்துருக்காங்க. இதுவும் வந்துனா இன்கரெக்ட் சரிங்களா? அதே மாரி வந்து என்ன அப்படின்னா, டயகிராம் 3 வந்து பாருங்களேன். இந்த டயகிராம் 3ல வந்து என்னன்னா என்ன சொல்றாங்க? இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென் இருக்கு ஓகேங்களா? அதாவது நான் இப்ப மென்னோட இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்மியா இருக்கிறேன். அடுத்து வந்து என்னன்னா அதிகப்படுத்துறேன் சரிங்களா? ஆனா அதிகப்படுத்துனால என்ன ஆகுது? டேஸ் வந்து சேஞ்சே ஆகல. அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் மென்ன வந்து என்னன்னா டிக்ரீஸ் பண்றேன். ஸோ ஆர் வந்து இன்கிரீஸ் பண்றேன். என்ன பண்ணாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு சரிங்களா? அப்ப டேஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. என்ன மீனிங் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து வராதுல்ல. ஏன்னா நம்ம மென் வந்து கம்மியாகும்போது வந்து டேஸ் வந்து என்ன ஆகணும்? அதிகரிக்கணும். மென் அதிகரிக்கும் போது டேஸ் வந்து கம்மியாகணும். அப்பதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான டேஸ் கணக்கு வந்து கரெக்டா இருக்கும். எக்ஸ் மந்த் ஒய் ஒர்க்கிங் டேஸோட இது சரியா? அப்ப இதுக்குமே வந்து என்னன்னா இன்கரெக்ட் சரிங்களா? டயகிராம் 4 வந்து கரெக்டா இருக்கும் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்மியான மென்னு தான் வந்து என்னன்னா வேலைக்கு எடுக்கிறேன். அப்ப வேலைக்கு எடுக்கும்போது என்ன ஆகுது? டேஸ் வந்து அதிகரிக்குது. இப்ப நான் அதிகமான மென்ன வந்து எடுத்துட்டேன்னா டேஸ் வந்து கம்மியாகுது. அப்ப இது என்ன மீனிங்? இங்கேயும் வந்து லாஸ்ட்ல பாருங்க. இங்க ரொம்ப டச் ஆகவே இல்ல. அப்ப 0 மென் இருக்கும்போது 0 டேஸ்ல தான் வந்து என்ன இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டயகிராம் 4 தான் வந்து கரெக்ட் சரிங்களா? ஆன்சர் வந்து என்னன்னா டி. சரி. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 48. ஸோ இதுல என்ன சொல்லுவாங்க? கன்சிடர் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ் வந்து என்னன்னா எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இப்ப இங்க பாருங்களேன். அதாவது இந்த 370 அப்படின்னு நடுவுல இருக்குல்ல. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 370 எப்படி எழுதிட்டாங்கன்னா 3 பிளஸ் 7 பிளஸ் 0ன்னு எடுத்தனா இதை நான் கூட்டினா என்ன வருது 10ன்னு வருது சரிங்களா? அதே மாதிரி இந்த மூணையும் இந்த 7ஐயும் கூட்டினா என்ன வரும்? 3 பிளஸ் 7 கூட்டினா என்ன வரும்? 10. அப்ப ஈக்குவலண்டா இருக்கு பாருங்களேன். இதுக்கும் 10 தான் வருது, இதுக்கும் 10 தான் வரும். அந்த பேட்டர்னை தான் பார்க்கணும். அப்ப இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் வந்து என்ன 224 இருக்கு பாத்தீங்களா? இதை எப்படி எழுதிருக்காங்கன்னா 2 பிளஸ் 2 பிளஸ் 4 எடுத்திருக்காங்க. அப்ப என்ன வரணும்? 8 வரணும். அதே மாதிரி வந்து இதுல கரெக்டா இருக்கும் பாருங்க. 2 பிளஸ் 6 8 தான் வரும். அப்ப 2 பிளஸ் 6 வந்து என்னன்னா 8 தான் வரும் சரியா? இப்ப இதே பேட்டர்ல என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த மூணாவதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். சரி நான் இங்கே எழுதுறேன். ஸோ 730 அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன வரும்? 7 பிளஸ் 3 பிளஸ் வந்து 0 வரும். ஈக்குவல் டு 10ன்னு வரணும் சரிங்களா? நம்மளுக்கு ஆன்சர் ஒரு சைடு வந்து 1 இருக்கு. இன்னொரு சைடு வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதுதான் எக்ஸ். ஆனா நம்மளுக்கு தெரியும் ஈக்குவல் 10 வரணும். அப்ப என்ன கூட்டினா வரும்? எக்ஸ் இடத்துல 9 போட்டா தான் எனக்கு வந்து 10 வரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன சி தான் 9 சரிங்களா? 49th questions. So 4 car வந்து என்ன hired at the rate of வந்து என்ன 6 per kilometer plus the cost of the diesel at வந்து என்ன 40 a liter சொல்லிட்டு in this context consider the details given in the following table அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்ப கார் வந்து 4 கார் இருக்கு. அதுக்கான மைலேஜ் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு நேரம் எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் பேமெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா which car maintain the maximum average speed கேட்டிருக்காங்க சரிங்களா? ஆவரேஜ் ஸ்பீட் கேட்கறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் சரிங்களா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைமா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து என்ன டோட்டல் டைம். நம்மளுக்கு ஒவ்வொரு காருக்குமே வந்து என்ன அவன் ஏன் கேட்டிருக்கான்னா ஒவ்வொரு காருக்கும் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடி. அதுல எந்த காருக்கு ஆவரேஜ் அதிகமா இருக்கோ அதை ஆன்சரா கொண்டு வந்து சொல்லிருக்காங்க. இப்ப எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். சரி இப்ப நம்ம எல்லா காருக்குமே என்னன்னா ஹவர்ஸ் தெரியும், டோட்டல் ஹவர்ஸ் தெரியும். ஆனா டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியுமா? எந்த இடத்துலயும் டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுக்கல சரிங்களா? இப்ப நான் கார் ஏ இருக்கு பாத்தீங்களா? இந்த கார் ஏக்கான டிஸ்டன்ஸ் நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா? இப்ப எடுத்துட்டு எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா தேவை. அப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு டோட்டல் காஸ்ட் வந்து என்ன இங்க கொடுத்துட்டாங்க சரிங்களா? ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2120 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. சரி இப்ப இந்த டோட்டல் காஸ்ட் 2120 ரூபாய் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அதாவது அந்த 6 ரூபா பெர் கிலோமீட்டர் அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது நிறைய ஏ கிலோமீட்டர் நான் போயிருப்பேன் சரிங்களா? அந்த ஏ கிலோமீட்டருக்கு 6 ரூபா. அதாவது 1 கிலோமீட்டருக்கு 6 ரூபா. அந்த மாதிரி நான் ஏல வந்து என்ன நிறைய கிலோமீட்டர் போயிருப்பல. அப்ப எல்லாத்துக்கும் இன்டூ வந்து என்ன 6ன்னு போறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ காரோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாதனால ஏன்னு எடுத்துட்டேன் கார் ஏக்கு. அப்ப அந்த ஏ கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா 1 கிலோமீட்டருக்கு 6 ரூபானா அப்ப ஏ கிலோமீட்டருக்கு எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்கேன். இதோட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா பிளஸ் த காஸ்ட் ஆஃப் த டீசல்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு 40 ரூபா சரிங்களா? இப்ப அந்த காஸ்ட் ஆஃப் த டீசல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கணும் அந்த கிலோமீட்டருக்கு தான் வந்து என்னன்னா அந்த 40 ரூபா ஆட் பண்ணிருப்பேன் சரிங்களா? இப்ப நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா மைலேஜ் கொடுத்துட்டாங்க. அப்ப மைலேஜ் மீன்ஸ் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு போயிருக்கோ கீழே வந்து 8 ஓகேவா? அதாவது 8 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன ஈக்குவல் டு எவ்வளவு இருக்குன்னா 2120 ரூபா செலவு பண்ண காசு. இப்ப அப்படியே வந்து ஈக்குவலேட் பண்ணுவோமே. இப்ப என்ன அடிக்கலாம்? ஸோ இந்த 40 இருக்கு, இந்த 8 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அடிச்சோன்னா என்ன வரும்? ஸோ 1 8 8 5ன்னு வரும் ரைட்? 5ன்னு வருமா? அப்ப அவ்வளவுதான். அப்படியே வந்து என்ன இது இது எப்படி எழுதுறேன்? 6ஏன்னு எழுதுறோம் ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன 5A ஸோ ஈக்குவல் டு வந்து என்னன்னா 2120ன்னு வரும் சரிங்களா?
அப்ப 11A வரும். 11A ஈக்குவல் டு 2120. அப்ப ஏ என்ன வரும்? டிஸ்டன்ஸ்க்கான இது 2120 பை வந்து 11 வச்சுக்கிறேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கான வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் வந்து என்னன்னா, இப்ப ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க அந்த ஃபார்முலா அப்படியே வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 2120 பை 11. ஸோ கீழே வந்து என்ன டோட்டல் டைம் வந்து நம்மளுக்கு டோட்டல் டைம் ஏ காருக்கு எவ்வளோ 20 கொடுத்துட்டான். அப்ப 20 போறோம் சரிங்களா. இப்ப இது எப்படி வரும்னா 2120 இன்ட்டு வந்து என்ன 1 வரும். ஏன்னா கீழே 1 இருந்துச்சுன்னா அந்த மேல 1 போயிடும். கீழே வந்து 11 இன்ட்டு 20 வரும் சரிங்களா. இது நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதாவது 212 இன்ட்டு 11 இருக்கும். ஸோ 212 இன்ட்டு 11 இருக்கும். இதை நம்ம அடிச்சோன்னா என்ன வரும்? ஆன்சர் வந்து என்ன 9.63 வரும் சரிங்களா. இப்ப நம்ம ஆவரேஜ் அதாவது கார் ஏக்கான ஆவரேஜ் வந்து 9.63 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா கார் வந்து என்ன பிக்கு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இதே பேட்டர்னை நம்ம கார் பிக்கு வந்து ட்ரை பண்ண வேண்டியதான். ஸோ கார் பிக்கு என்ன பண்ணிக்கணும்னா அதே மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் நான் வந்து பின்னு எடுத்துக்கிற வேண்டியது இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுவேன்? ஸோ பி இன்ட்டு 6ன்னு போடுவேன். பிளஸ் வந்து என்னன்னா இங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 40 அதான் வரும். ஏன்னா 40 வந்து என்னன்னா பெர் லிட்டருக்கு வந்து என்னன்னா டீசலுக்கான விலை சரிங்களா. 40 இன்ட்டு இங்க என்ன பண்ணுவேன்? எனக்கு நான் எவ்வளவு அதாவது மைலேஜ் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து என்னன்னா அந்த மைலேஜ் போடுவோம்ல. ஸோ மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா பிக்கு வந்து 10. ஸோ இது எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 1950 போடுவோம் சரி. இந்த மாதிரி நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார் பி, கார் சி, கார் டி நாலுக்குமே பார்க்கும்போது எனக்கு என்ன ஆவரேஜ் வரணும் சரிங்களா. ஸோ அந்த ஆவரேஜோட நான் இங்க எழுதுறேன் சரிங்களா. அப்ப கார் ஏக்கான வந்து என்னன்னா கார் ஏ அதுக்கான ஆவரேஜ் வந்து என்னன்னா எவ்வளவு வருதுன்னா 9.63 வருது. அதே மாதிரி வந்து என்னன்னா கார் பிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பி ஒன்னா ஆவரேஜ் எழுதிடுறேன். ஸோ இதுக்கு நீங்க போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 7.8ன்னு வரும் ரைட்டா. ஸோ அதே மாதிரி வந்துன்னா கார் சி ஓகேவா. கார் சியோட ஆவரேஜ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 8.23 அப்படின்னு வரும் சரிங்களா. 8 வந்துன்னா 23 வரும். அதே மாதிரி வந்துன்னா கார் டி சரிங்களா. ஸோ டி ஒன்னு எழுதுறேன் அதான் ஆவரேஜ் மீனிங் சரிங்களா. இதுக்கு என்ன வருதுன்னா 8.54 அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன். அதனால சொல்றேன் இதே பேட்டர்ன் தான். இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து டிவைட் பண்ணணும் ஆன்சர் வரும். இப்போ இதுல கேட்டிருக்காங்க விச் கார் மெயின்டைன் த மேக்ஸிமம் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். மேக்ஸிமம் ஆவரேஜ் எதுல வருது? 9.63 வருது. அப்ப கார் ஏ தான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினை தயவு செய்து வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா போடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு யோசிச்சு பாருங்களேன் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்கே வந்து என்ன அப்ராக்சிமேட்லி நீங்க நல்லா அவ்வளவு ஃபாஸ்டாகவும் பண்ணாலுமே வந்து என்ன மினிமம் வந்து என்ன 10 நிமிஷத்துக்கு மேல எடுத்து வச்சுருங்க. 10 நிமிஷம் வந்து என்ன போயிருச்சுன்னா உங்களுக்கு பெருசா வந்து என்னன்னா நிறைய லாஸ் பண்ற மாதிரி வரும். அதனால வந்து இந்த கொஸ்டினை பாருங்க. நம்மளால வந்து என்னன்னா ஃபாஸ்டா ஆன்சர் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு சால்வ் பண்ண பாருங்க. அப்படி இல்லையே ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருங்க. ஏன்னா நம்மளுக்கு 80 கொஸ்டின்ல வந்து என்ன 80மே தேவையில்லை. நம்மளுக்கு வந்து என்னன்னா கட் ஆஃப் வந்தா போதும் சரிங்க. குவாலிஃபைங்கான வந்து என்னன்னா மார்க் வந்தா மட்டுமே போதுங்க தவிர எல்லா கொஸ்டினும் வந்து என்ன ஆன்சர் பண்ணணும் அவசியம் கிடையாது சரிங்களா. சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 50 பார்ப்போம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாமின் த ஃபாலோயிங் 3 ஃபிகர்ஸ் இந்த விச் த நம்பர் ஃபாலோ த ஸ்பெசிபிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணது அப்படின்னா இங்க 84 இருக்கு பாத்தீங்களா. ஸோ கீழே வந்து என்னன்னா நான் 12 அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் சால்வ் பண்றேன். 84 டிவைட் பை 12 போட்டோம்னா என்ன வரும்? எனக்கு 7 வரும். ஸோ 12 7 84 வரும். இதோட என்ன பண்ற 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 14 வரும். ஸோ இதுதான் வந்து இந்த நடுவில் இருக்கிற ஆன்சர். ஸோ அதே பேட்டர்ன்ல மிச்சம் இருக்குன்னு பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணுவோம்? 81 இருக்கு செகண்டோடது 81 டிவைடட் பை வந்து 9 போடுவோம்னா ஸோ இப்போ அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 9 வரும். 99 81 வரும். ஸோ டிவைட் பை 2 போட்டா என்ன வரும்? 92 18 நடுவில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டர்ன் வந்து என்னன்னா கரெக்டா வருதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ தேர்டுக்கு வந்து என்னன்னா பார்ப்போம். அதாவது என்னன்னா 88 பை 11ன்னு போடுவேன். ஸோ அடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 11 8ன்னு வருமா? சரி அப்ப 8 இன்ட்டு என்ன பண்ணுவேன்? 2ஆல போடுவேன். 8 2 16 வரும். இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 16 சரிங்களா. ஸோ ஈஸியான ஆன்சர் தான். சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 51. இல்ல என்ன சொல்லியிருக்காங்க? கியூப் கிளாஸ் வந்து 6 நம்பர் மார்க்டு வந்து 1 2 3 4 5 6 கொடுத்துட்டு 3 அதாவது 3 வியூஸ் ஆஃப் த வந்து கியூப் கொடுத்துட்டாங்க. வாட் பாசிபிள் நம்பர் கேன் எக்ஸிஸ்ட் ஆன் த டூ ஃபேஸ் மார்க்டு ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி ஆன் த கியூப். அப்ப ஏ அண்ட் பிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரி இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்னன்னா இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, அதாவது 1 2 3 இந்த 3 கியூப்லயுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 கியூப் வந்து காமனா எடுத்துக்கேன். நான் இப்ப என்ன பண்றேன்? இது ஃபர்ஸ்ட் கியூப்னு எடுத்துக்கிறேன், இது செகண்ட் கியூப்னு எடுத்தேன். இந்த ரெண்டையும் நான் காமனா எடுத்துக்கிறேன். சரி இந்த ரெண்டுல எது காமனா இருக்கும்ல பாருங்களேன். இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 4 இது இல்ல 6 இல்ல 6 இல்ல. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா 1 காமனா இருக்குல்ல, அதனால அந்த 1 வந்து என்னன்னா காமனா இருக்கிறத நான் ரவுண்ட் போட்டு கிராஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒண்ணு இருந்ததுன்னா காமன் இருக்கிற இடத்துல ரவுண்ட் போட்டு வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்ப கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா கிராஸ் பண்ணிருக்கேன். இதுல இருந்து கிளாக் வைஸ்ல வந்து என்ன இருக்கோ அது அப்படியே வந்து கீழே எழுதுங்க சரிங்களா. இங்க 4ன்னு வரும், இங்க வந்து 6ன்னு வரும் சரிங்களா. அதே மாதிரி இந்த 1 வந்து என்னன்னா நான் கிராஸ் பண்ணிட்டேன். இதுல கிளாக் வைஸ் இதான கிளாக் வைஸ். ஸோ அப்ப 3ன்னு வரும், 2ன்னு வரும். இப்ப இது என்ன மீனிங்னா 4க்கும் ஆப்போசிட்ல இருக்குது 3ன்னு அர்த்தம், 6க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து என்னன்னா 2ன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட். சரி இப்ப நம்ம 4க்கும் ஆப்போசிட்ல இருக்க 3 இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இஎன்பி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரி வேற ஏதாவது நம்மளால வந்து என்ன பார்க்க முடியுமானா இப்ப இந்த இதை பாருங்களேன். அதாவது இந்த கியூப் ரெண்டாவதையும்
மூணாவதையும் கம்பேர் பண்ணுங்க. இப்ப இது ரெண்டுலயும் காமனா இருக்குன்னா 3 மட்டும் தான் காமனா இருக்கு. இது ஆக்சுவலி இது வந்து 1 சரிங்களா? இது பண்ணலாம் தெரியாம இருக்கு. 3 1 2 இருக்கு. இங்க வந்து 3 காமனா. அப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த 3 வந்து என்னன்னா ரவுண்ட் போட்டு கிராஸ் பண்ணிருங்க. இங்கே 3 ரவுண்ட் போட்டு வந்து கிராஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்ன கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதணும்னா எனக்கு என்ன வரும்? இங்க 2 வரும். இங்க வந்து என்ன அப்படின்னா அடுத்து 1 வரும். அதே மாதிரி இங்க எழுதுனா 6 வரும். அதுக்கப்புறம் வந்து 5 வரும். 6 வரும் 5 வரும். அப்ப என்ன 2க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து 6 வரும். 1க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 5 வரும். இப்ப என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இங்க பாருங்க அவன் ஏபி தான் கேட்டிருக்கான். நமக்கு 5க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து அதாவது 5 இங்க இருக்குன்னா ஆப்போசிட்டா இந்த இடத்துல 1 வரும். இந்த சைட்ல 1 வரும். அப்ப 1 வந்து வரக்கூடாது. ஏன்னா ஏ அண்ட் பில வந்து கண்டிப்பா வந்து என்ன வராதுல. அப்ப என்ன பண்ணும் 1 இருக்கிறது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிருங்க. எலிமினேட் பண்ணா டைரக்டா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் 2 1 3 சரிங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்துடும் சரிங்களா? அது எல்ஸ் வந்து நீங்க வந்து கியூப்பே வந்து ஜஸ்ட் நீங்க நல்லாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணாவே வந்து ஆன்சர் வந்து எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஏன்பி கேட்டிருக்கேன். இங்க வந்து 5க்கு வந்து என்னன்னா ஸோ சைட்ல இருக்கிறது எல்லாம் அதாவது அந்த அட்ஜசன்ட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் எதுதான் இல்லையோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம் ஆன்சர் வந்துருச்சு. எந்த வே இருக்கோ நீங்க அந்த வே வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா நம்ம சார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான் சரிங்களா? இல்லைன்னா கொடுத்துட்டாங்க மேலுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எவ்வளவு பேர் கொடுத்துறாங்க ஃபீமேல் வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சார்ட்ல வந்து என்ன பர்சன்டேஜ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 52 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ 52 கொஸ்டின்ஸ் வந்து ஹவு many பிசிக்ஸ் ப்ரொஃபசர் வந்து என்ன பிலாங் டு த ஏஜ் குரூப் ஆஃப் 35 to வந்து 44. சரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் வந்து என்னன்னா பிசிக்ஸ் ப்ரொஃபசருக்கான மொத்த டோட்டல் எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து மேல் வந்து 32 ஃபீமேல் வந்து 8 பேர் சரிங்களா? அப்ப என்ன போட்டுரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ டோட்டல் வந்து என்னன்னா பிசிக்ஸ் ஓகேவா? டோட்டல் பிசிக்ஸோட ப்ரொஃபசர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 32 பிளஸ் வந்து என்ன இங்கிட்ட ஒரு வந்து 8 அப்ப எத்தனை பேர் 40 பேர் இருக்காங்களா? சரி அப்ப ஏஜ் குரூப் வந்து 35ல இருந்து 44 35ல இருந்து 44 வந்து 40% இருக்காங்க. ஸோ அதாவது இந்த 40 பேர் வந்து என்னன்னா 100% இருக்கு ஓகேவா? இதுல நான் 40% வந்து என்னன்னா பார்த்தேன்னா அதுதான் வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா 35 to 44 ஏஜ் குரூப்ல இருப்பாங்க. அப்ப 40% ஆஃப் வந்து என்ன 40 போட்டுனா என்ன வரும்? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ 10% வந்து என்ன 4 சரிங்களா? இது ரெண்டு வேலை கண்டுபிடிக்கலாம். 10% 4 ஸோ 10% வந்து என்ன 4 அப்போ 40% வந்து என்ன அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணும் 4 வந்து என்ன 16. அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 16ல இருக்கும் சரிங்களா? 52 வந்து என்ன 16. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 53 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசிப்ளின் ஹேஸ் அ ஹையஸ்ட் ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி 53 கொஸ்டின் என்ன கேட்டா ஹையஸ்ட் வந்து என்னன்னா மேல் டு ஃபீமேல். ஸோ மேலுக்கும் அதே மாதிரி ஃபீமேலுக்குள்ள ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க சரிங்களா? இப்ப பிசிக்ஸ்க்கு வந்து என்னன்னா எடுப்போம் சரிங்களா? பிசிக்ஸ்க்கு மேல் டு ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க? இங்க இருக்க மேல் வந்து 32 ரைட்டா? ஸோ மேல் வந்து என்ன 32 ஃபீமேல் வந்து என்ன அப்படின்னா 8 பேர். சரி அதே மாதிரி வந்து என்னன்னா மேக்ஸ் பாக்குறேன். ஸோ மேக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ 28 இருக்கு. அதே மாதிரி வந்து என்ன ஃபீமேல் 8. ஸோ அதே மாதிரி வந்து 28 டிவிஷன்ஸ் வந்து என்ன 8ன்னு போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா கெமிஸ்ட்ரிக்கு பார்க்கணும். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 16 இருக்கு. அதே மாதிரி வந்து என்ன இங்க இருக்கு கெமிஸ்ட்ரி 16 இருக்கு. இங்க வந்து என்னன்னா 22 இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க 20 இங்க 22 அப்பதான் வந்து 2 2 கூடி இருக்கும். அப்ப இங்க என்ன வரும் 16 இஸ்டு வந்து என்ன 22ன்னு வரும் ரைட்டா? அப்புறம் ஏன்னா இருக்கு எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸோட இது வந்து என்ன அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேல் வந்து என்ன 24 ரைட்டா? ஸோ மேல் வந்து 24 ஃபீமேல் வந்து என்ன 8. சரி இப்போ நம்ம இதை வந்து அடிக்க முடியும். ஸோ இதை வந்து அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆல் அடிக்கலாம். ஸோ 4 வந்து என்னன்னா 1ன்னு வரும் ரைட்? 4:1 என்ன மீனிங்? இது வந்து 80%ல இருக்கு. இது வந்து 20%. மொத்தம் 100% எடுத்தோம்னா இது 20 வரும். இது 18 வரும் சரிங்களா? அதே மாதிரி இதை அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இதையும் அடிக்கலாம். ஸோ எதாவது அடிக்கலாம் 2ஆல் அடிக்கலாம். ஸோ 7 இன்ட்டு வந்து 2ன்னு வரும். இது என்ன பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னா அதாவது 9 அதாவது மொத்தம் வந்து என்னன்னா இந்த 9 மடங்கு வந்து 100% எடுத்தீங்க அப்படின்னா 7 மடங்கு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வரும்? அப்ராக்சிமேட்லி 77% வரும். இது வந்து 23% வரும் ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து என்ன 16 22 இது நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா எதில் அடிக்கலாம்? ஸோ இதே 2ஆல் அடிக்கலாம் 8:11ன்னு வரும் சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 4th என்னன்னா 3:1 வந்து என்னன்னா 1ன்னு வரும். ஏன்னா ஓரட்டு ஸோ என்மூணா வந்து 24 வரும். அப்ப இது வந்து 75% இருக்கு. இது வந்து 25% இருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து ஹையஸ்ட் ரேஷியோ ஆஃப் த மேல் டு ஃபீமேல். எதுக்கு வந்து ஹையஸ்ட் மேல் வந்து என்னன்னா இருக்கணும் டு ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது. அப்ப கண்டிப்பா வந்து சி வராது. ஏன்னா இதுல மேலே ஆல்ரெடி வந்து கம்மியா இருக்கு. சரி எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க இங்க 77% 23% ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து என்னன்னா 54% வரும் ரைட்டா? ஸோ இதுல வர 80க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 60% கிட்ட வரும். அதே மாதிரி இதுல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு வருது? இது வந்து 50%. ஸோ அப்ப எது வந்து அதிகமா இருக்கு? இதுதானே வந்து 60%. அப்ப ஆன்சர் வந்து என்ன பிசிக்ஸ் தான் வந்து ஆன்சர் சரிங்களா? ஸோ பிசிக்ஸ் தான் வந்து என்ன ஹையஸ்ட் ரேஷியோ ஆஃப் த மேல் டு ஃபீமேல் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 54 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் சைக்காலஜி ப்ரொஃபசர் வந்து என்ன ஃபீமேல் கேட்டிருக்காங்க. சரி இப்ப சைக்காலஜில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கு சைக்காலஜி. ஸோ மேல் வந்து 4 பேர் ஃபீமேல் வந்து 6 பேர் சரிங்களா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 54th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் வந்து என்னன்னா ப்ரொஃபசர் கேட்டிருக்காங்க. இதுல மேல் அண்ட் வந்து என்ன ஃபீமேல்
ரெண்டு பேரையும் கூட்டினா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4 + வந்து என்ன அப்படின்னா 6 வருது. 4 + 6 அப்போ டோட்டல் வந்து 10 பேர் இருக்காங்க. அதுல வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஃபீமேலா இருக்கணும் சரிங்களா. இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து என்ன ஃபீமேலா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 6 வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அது 6 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா வாட் பர்சன்ட் ஆஃப் 10 அதுதான் வந்து ஆன்சர். இப்போ 10ல 6 எவ்வளோ பர்சன்ட் இருக்கும்னா 60% இருக்கும் சரிங்களா. அப்போ டேரக்டா சொல்லலாம் ஆன்சர் வந்து என்ன 60%. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 55. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் த ஃபீமேல் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இந்த ஏஜ் குரூப் வந்து என்னன்னா 25ல இருந்து 34 ஈக்குவல் டு அதாவது ஈக்குவல்ஸ் 25% ஆல் த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இந்த ஏஜ் குரூப். தென் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் த மேல் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் வந்து 25 to 34 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இந்த ஏஜ் குரூப் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 25% ஆல் த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். நம்மளுக்கு தெரியும் அதாவது பிசிக்ஸ் ப்ரொஃபஸரோட டோட்டல் வந்து என்னன்னா இங்க 32 + 8 40 பேர் சரிங்களா. இப்ப இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ டோட்டல் பிசிக்ஸோட வந்து என்ன ப்ரொஃபஸர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 40 பேர் சரிங்களா. இவங்க 40 பேர்ல என்ன இருக்காங்க ஏஜ் குரூப் 25 to 34 எவ்வளவு பேர் இருக்கான்னு பாருங்க முதல்ல. ஸோ 25 to 34 பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கோடு போட்டது. அப்ப 30% ரைட்டா. ஸோ கோடு ரைட் தானே. ஆமா 30%. இப்ப 30% ஆஃப் வந்து என்னன்னா 40 எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சரிங்களா. அப்ப 30% ஆஃப் 40 எப்படி பார்ப்போம். 10% வந்து ஈஸியா ஒரு சனத்தில் இப்படி வைப்போம். 10% வந்து என்னன்னா 4ன்னு போகலாம். அப்ப 30% என்ன வரும். நான் 3 வந்து 12 சரிங்களா. அப்ப என்னன்னா 30% வந்து என்னன்னா 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி அதாவது 25ல இருந்து 34 இருக்கிற ஆல் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரோட ஈக்குவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 20% அதாவது இந்த 12 வந்து 100%. ஏன்னா அதுல வந்து என்ன அப்படின்னா எல்லாரும் இருப்பாங்கல்ல எல்லா விதமான இதுவுமே இருப்பாங்க சரிங்களா. அப்ப 12 வந்து என்ன 100% இருக்கும் போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க 25% சொல்லியிருக்காங்க. 25% ஆல் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இன் தட் ஏஜ் குரூப். 25ல இருந்து 34 பேருக்குள்ள வந்து பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் எவ்வளவுனா 12 பேர் இருப்பாங்க. அதுல 25% வந்து பார்க்கணும் சரிங்களா. இப்ப இதுல நான் 25% ஆஃப் வந்து 12 போடுவேன். அப்ப 25% கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன். 12 டிவைட் பை 4 போட்டோம். ஏன்னா வந்து 25 சொன்னா ஸோ ஒன்னா நாங்க முன்னாங்க 12 வரும். அப்ப என்ன வரும் 3ன்னு வரும் ரைட்டா. இப்ப என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் 12 வந்து என்ன 3. ஸோ இந்த 3 தான் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இந்த ஏஜ் குரூப் சொல்றாங்க. அப்ப 3 பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன. ஸோ 3 பேர் ஃபீமேல் வந்து என்ன பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இந்த ஏஜ் வந்து 25ல இருந்து 34. அப்ப ஃபீமேல் வந்து 3 பேருனா மேல் எத்தனை பேர் இருக்காங்க. மொத்த டோட்டல் மென் அதாவது மொத்த டோட்டல் ப்ரொஃபஸர் அந்த ஏஜ் குரூப்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேர் சரிங்களா. இதுல ஃபீமேல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மேல் வந்து எத்தனை இருக்கணும். இந்த 12ல இருந்து 3 கழிச்சிட்டுனா அதானே இருக்கணும். ஸோ அந்த 12ல இருந்து நான் 3 கழிச்சிட்டுனா எனக்கு வந்து 9 வரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன 99 சரிங்களா. ஸோ இது வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் எடுத்துக்கணும். அந்த டோட்டல் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் 40 பேர். அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் 30% போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் தட் ஏஜ் குரூப் 25ல இருந்து 34 பேர்ல இருக்கிற மொத்த ஏஜ் குரூப் வந்து 30% சொல்லியிருக்காங்க. அந்த 30% வந்து நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அதுல 25% பாக்குறேன். அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். அப்ப டைரக்டா ஈக்குவலேட் பண்ணிக்கிறேன் 3 பேர். அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் டோட்டல் இருந்து கழிச்சுனா மேலுக்கு வந்து கிடைச்சிடும். ஆன்சர் வந்து 9 சரிங்களா. Question number வந்து என்னன்னா 56. If the psychology professor in the university constitute 2% of the all the professor in the university, then what is the number of professor in the university ன்னு கேட்டிருக்காங்க. சரி இப்ப நம்மளுக்கு சைக்காலஜி ப்ரொஃபஸர் மொத்த டோட்டல் எத்தனை பேர் இருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா. இங்க வந்து என்னன்னா மேல் வந்து 4 பேர் இருக்காங்க. ஃபீமேல் வந்து 6 பேர் இருக்காங்க. அப்ப என்ன மீன்ஸ் அப்படின்னா இந்த 2% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்களா ரைட். அப்ப 2% 10 பேருனா 1% எவ்வளவு வரும். ஸோ 5ன்னு வரும்ல. அப்ப 100% எவ்வளவு வரும். ஸோ 100% பண்ணோம்னா 500 வரும் சரிங்களா. அப்ப ஆன்சர் வந்து டோட்டல் ப்ரொஃபஸர் இந்த யூனிவர்சிட்டி வந்து 500 சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 57. கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 7th பொசிஷன்ல என்ன ஃபிகர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுல ஒரு பேட்டர்ன் மட்டும் ஃபாலோ பண்ணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர், செகண்ட் ஃபிகர், தேர்ட் ஃபிகர், ஃபோர்த் ஃபிகர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஒவ்வொரு ஃபிகருக்கும் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல என்ன ஆகும்னா கிளாக் வைஸ்ல வந்து என்ன அப்படின்னா மூவ் ஆகும் சரிங்க. அதாவது இந்த டைரக்ஷன் வந்து என்ன கிளாக் வைஸ்ல போகும் சரிங்களா. அதே மாதிரி செகண்ட் ஃபிகர் என்ன இதுல போகும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து என்ன ஃபாலோ ஆயிருக்கும். இங்க பாருங்களேன் ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து டைரக்ஷன் ஃபாலோ ஆகுது. தேர்ட் ஃபிகர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி நிற்கும். அதாவது இந்த மேல இருக்கு பாத்தீங்களா இது வந்து என்ன ஸ்டக் ஆகி நிற்கும். அப்ப என்ன மீன்ஸ் இடத்துல வந்து என்ன ஸ்டக்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. அடுத்து ஃபோர்த் ஃபிகர் என்ன ஆகும்னா கிளாக் வைஸ்ல வந்து என்ன மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிளாக் வைஸ்ல வந்து மூவ் ஆகுது பாத்தீங்களா. அதே மாதிரி ஃபிஃப்த் ஃபிகர் வந்து என்ன ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும் சரிங்களா. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து என்ன ஃபிஃப்த் ஃபிகர் இங்க பாருங்களா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். அதே மாதிரி சிக்ஸ்த் ஃபிகர் என்ன இதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டக் ஆகி நிற்கும் சரிங்களா.
இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து 6th ஃபிகர் வந்து ஸ்டக் ஆகி நிக்குது பாருங்க. அப்ப அடுத்து என்ன ஆகும்? 7th ஃபிகர் வந்து கிளாக் வைஸ்ல வந்து என்னன்னா போகணும்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பேட்டர்ன் வருது. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டக், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டக், அப்புறம் கிளாக் வைஸ்ல வந்து வரணும்னு வச்சுக்கோங்க. அப்ப கிளாக் வைஸ்ல வந்து என்னன்னா போற மாதிரி நமக்கு வந்து ஆன்சர் வரணும். இதோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிளஸ் இன்னொன்னு ஆட் பண்ணணும். அதாவது இந்த சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து என்னன்னா இந்த இடத்துல ஸ்கொயர். சோ இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்கொயர், ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்கொயர், அந்த மாதிரி வந்து மாறி மாறி வரணும் சரிங்களா. அப்ப இந்த ஸ்கொயருக்கு அப்புறம் என்ன வரணும்? சர்க்கிள் வரணும். அப்ப நடுவுல வந்து என்ன இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து சர்க்கிள் இருக்கணும், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகணும். அந்த மாதிரி ஆன்சர் பாருங்களேன். சோ இதுல இருக்கணும், அதே மாதிரி என்ன இருக்கணும், கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து என்னன்னா போற மாதிரி இருக்கும். சோ இதுல இருக்கிற ஆன்சர் வந்து என்னன்னா ஃபோர்த் மட்டும் தான் கரெக்டா இருக்கும். இது ஏன் கரெக்ட் இல்ல பார்த்தா இங்க பாருங்க, இது ரெண்டு ஸ்டக் ஆகி நிக்குது. அப்ப கரெக்டா இருக்கிற ஆன்சர் வந்து ஃபோர்த் தான் இருக்கும் சரிங்களா. புரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து என்னன்னா பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த பேசேஜை பாஸ் பண்ணிட்டு வந்து என்னன்னா ரீட் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்ணனா கொஸ்டின் நம்பர் 58, 59 வந்து என்னன்னா சால்வ் பண்ணி ஆன்சர் பாருங்க சரிங்களா. அதோட ஈக்குவேட் பண்ணி பாருங்க. கரெக்டா வந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பேசேஜ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது எல்லாமே லேர்னிங் தான், கண்டிப்பா வந்து என்ன போக போக உங்களுக்கு வந்து என்ன புரிய வந்துடும் சரிங்களா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 58 ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோக்கஸ், அதாவது சென்ட்ரல் ஃபோக்கஸ் ஆஃப் த பேசேஜ் வந்து என்ன கேட்டிருக்கேன். ஸோ அப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த என்டையர் பேசேஜே வந்து என்ன போகணும். நல்லா பாத்துக்கங்க, நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன ஏதாவது ஒரு தீம் இருக்கும் சரிங்க, அதுதான் வந்து என்ன ஃபோக்கஸா இருக்கும் சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும் 58th கொஸ்டின்ல. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? இல்லீகல் மைனிங் ஆஃப் வந்து என்ன ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே. நல்லா பாருங்களேன், இல்லீகல் மைனிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் இல்லீகல் மைனிங் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஆனா இதுதான் சென்ட்ரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஸோ இல்லீகல் மைனிங் நாட் அ சென்ட்ரல் ஃபோக்கஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வைல்ட் லைஃப் தேர் இஸ் வந்து கிவன் தட் எக்ஸ்டென்ஷன் ப்ரோன் ஸ்பீசிஸ் ஆஃப் த வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுதான் வந்து என்ன, அதுதான் வந்து என்ன கம்ப்ளீட்டாவே இந்த பேசேஜ் பேசுறது அதுவும் கிடையாது சரிங்களா. சி பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா நேச்சர், அதாவது நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க தவிர வந்து இந்த நேச்சரோட கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபோக்கஸா கொடுக்கல சரிங்களா. அப்ப ஃபோர்த் வந்து என்னன்னா டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் த ஹேபிடட். இது ஏன் சென்ட்ரல் பேசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு ஹேபிட்டட் ஃபிராக்மெண்டேஷனால தான் வந்து ஆதர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேபிட்டட் ஃபிராக்மெண்டேஷன் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. இதை எது அக்ரிவேட் பண்ணுதுன்னா இல்லீகல் மைனிங்லாம் அக்ரிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் வந்து சென்ட்ரல் பேசேஜ் வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் த ஹேபிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து என்ன இதுதான் வந்து என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. அப்ப 58க்கு ஆன்சர் வந்து டி சரியா. 59, so what is the purpose of maintaining வந்து continuity of the forested landscape and corridor. so இது வந்து என்ன அப்படின்னா இந்த 59th கொஸ்டின்ஸ் இந்த பேசேஜ்ல வந்து எங்கேயுமே வந்து என்ன சொல்லல. ஆனா இது என்ன மீன்ல எடுத்துக்கணும்னா இன் ஃபியூச்சர் கோர்ஸ்ல இதெல்லாம் வந்து என்ன இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு வந்து என்ன பாக்குற மாதிரி சரிங்களா. அப்ப என்ன ஆன்சர் வரும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பார்ப்போம். ஸோ என்ன சொல்றாங்க, ப்ரிசர்வேஷன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி. அதாவது என்னன்னா நம்ம ஏன் வி ஹவ் டு மெயின்டைன் வந்து என்னன்னா ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப் அண்ட் காரிடர்னா தட்ஸ் நீட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் த வந்து பயோடைவர்சிட்டி. ஒரு ப்ரிசர்வ் பண்றது வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட். அதுக்காகவே வந்து நம்ம வந்து என்னன்னா பர்பஸ் ஆஃப் மெயின்டைன் அப்படின்னா பயோடைவர்சிட்டி மெயின்டைன் பண்ணணும், அதுக்காக நம்ம ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கரெக்ட் சரிங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மேனேஜ்மெண்ட் ஆஃப் த மினரல் ரிசோர்ஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு காரணம் வந்து என்னன்னா மினரல் ரிசோர்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்காக பண்றோம். அது வந்து என்னன்னா ஆதர் எங்கேயுமே வந்து நீங்க வந்து மினரல் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து என்னன்னா பர்டிகுலர் எங்கேயுமே பேசவே இல்லை சரிங்களா. அப்ப மினரல் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து என்னன்னா எங்கேயுமே வந்து சொல்லலாம். அதனால இது வந்து என்னன்னா இன்கரெக்ட். தேர்ட் பாருங்க, கிராண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். இதுக்காக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்காக வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக வந்து அவர் சொல்ல மாட்டாரு. இவர் எதுக்காக சொல்லியிருப்பாருன்னா வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதே மாதிரி வந்து என்ன நிறைய வந்து என்ன டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இதை நீங்க இது சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பை வந்து என்னன்னா மெயின்டைன் பண்ற கண்டிஷன். அதனால இதுவுமே வந்து என்ன வராது சரிங்களா. அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட்மே வராது. அதாவது ஃபாரஸ்ட் லேண்டை ஸோ ஃபாரஸ்ட்டை வந்து என்ன ஹியூமன் கையில கொடுக்கறதுக்காக நம்ம பண்ணணும்னு கிடையவே கிடையாது. அவர் வந்து எங்கேயுமே சொல்லல. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 59th கொஸ்டின்ஸ் ஒன்லி தான் சரிங்களா. ஒன் மட்டும் தான் வந்து கரெக்ட் சரிங்க. ஸோ இது வரைக்கும் வந்து என்ன 59th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற வந்து கொஸ்டின் 8 வரைக்கும் பார்த்துட்டு வந்து என்னன்னா ஸோ 2019 2013 கொஸ்டினை வந்து என்ன என் பண்ணிடும் சரிங்களா. நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ரொம்ப மைனூட்டா தான் வந்து என்ன சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு புரிய வரும். ஓகே, எப்படி வந்து என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணிட்டாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிமினேஷனை வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, நம்ம கொடுக்க வீடியோ வந்து என்னன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன ஷேர் பண்ணுங்க சரிங்களா. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.